Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். நான் என்னென்ன பண்றேன் இன்னைக்கு அப்படினு பார்க்க போறோம். லைக் வந்து breakfast to dinner என்ன பண்றோம்னு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஜீரா வாட்டர் as usual என்னோட மார்னிங் எனர்ஜி ட்ரிங்க் இது இல்லைன்னா எனக்கு டேவே ஓடாது. ஸோ தண்ணி வச்சு அதில் ஜீரகம் போட்டு அது நல்லா பாயில் ஆகி கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வடிச்சிட்டு நம்ம இதை குடிக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய வீடியோஸில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத விட அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ இதை நம்ம குடிச்சிட்டு நம்மளோட ரொட்டீனை ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிப்பேன். நான் மட்டும் இல்லை, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தம்பியை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு நானும் அவனும் இது தான் குடிப்போம். அவன் வந்து வெயிட் போட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க, எங்கள் அண்ணி சொன்னாங்க, குழந்தைங்க வந்து ஜீரா வாட்டர் குடித்தா. ஸோ அவனுக்கு வந்து வீக்லி ட்வைஸ் கொடுப்பேன். மற்றபடி நான் எல்லா நாளும் குடிப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் உளுந்த வடை. பொங்கலுக்கு வந்து நார்மல் வந்து சாம்பார், கேரட் பீன்ஸ் போட்டு ப்ளைன் சாம்பார், பருப்பு நிறைய போடாமல் கொஞ்சமாக போட்டு ஒரு ப்ளைனான சாம்பார் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அம்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் நாங்கள் வந்து ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்கோம். நானும் அண்ணியும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வந்து அம்மா தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பண்ணாங்க. நான் வடை மட்டும்தான் போட போகிறேன். ஸோ உளுந்து வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, நான் வடை போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா பொங்கல் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப தண்ணி இல்லாமல் ஆல்ரெடி ட்ரைனாக இருந்ததுன்னா கெட்டி ஆயிரும், இறுகிரும். ஸோ இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி வச்சுருக்காங்க அம்மா. பொங்கலை பார்த்தாவே என்னோடய ஹஸ்பண்ட் ஞாபகம் தான் வரும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பொங்கல்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதை பார்த்தாவே அவர் ஞாபகம் தான் வரும். ஸோ இன்றைக்கி பொங்கல். அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்த வடை சொன்ன மாதிரி அம்மா அரைச்சி வச்சுட்டாங்க. இதில் கொஞ்சம் ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருந்தது. ஸோ வந்து அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நான் ஆட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் அரிசி மாவை ஆட் பண்ண போகிறேன். அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ண போகிறேன். சொன்ன மாதிரி அரிசி மாவு சேர்க்காமல் கூட நம்ம செய்யலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். உளுந்த வடை ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டீட்டெயில்டு ரெசிபி வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம கரெக்டான பக்குவத்தில் மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான வடை வரும். ஒவ்வொரு டைமும் வந்து கையை வந்து நம்ம நனைச்சிக்கணும். அப்போ தான் வந்து ஒட்டாமல் வருவாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ வந்து ஈஸியாக வந்து ஷேப் வந்துடும். லைட்டாக வந்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி எடுத்தோம். நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சுன்னு. இப்போ வந்து நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து பொங்கலை விட வடை தான் சீக்கிரம் காலியாகும். பொங்கல் வந்து எப்போவுமே மிச்சம் இருக்கும், கொஞ்சமாவது மிச்சம் இருக்கும். ஆனால் வந்து அம்மாவும் சொல்லுவாங்க எவ்ரி டைம் வந்து நானும் கொஞ்சமாக செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேன்துன்னு. ஸோ அது ரீசன் வந்து நாங்கள் வந்து பொங்கல் கம்மியாகவும் வடை நிறையாவும் சாப்பிட்றதா ரீசன் நினைக்கிறேன். இன்றைக்கி அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து உளுந்த வடை எண்ணெய் குடிக்குதுன்னு சொல்லுவீங்க. அது வந்து அரைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. நம்ம நல்லா வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்காது. அப்படியே வந்து நீங்கள் எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வந்து அரிசி மாவு போட்டுக்கங்க, எண்ணெய் குடிக்காது. அங்கே பாருங்கள் எண்ணெயே இருக்காது. நான் பார்க்கும்போது வேணால் லைட்டாக எண்ணெய் இருக்க மாதிரி தெரியும். நம்ம எடுத்துகிட்டு கீழே வச்சிட்டோம், அதாவது வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டோன்னா சுத்தமாக எண்ணெய் இருக்காது. சூப்பராக இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. எப்போவுமே நான் செய்கிற வடை வந்து லேயர் வந்து வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சூப்பராக ஸ்பான்ச்சியாக, அதாவது பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. அம்மா வந்து சாம்பாரும் வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்ற ப்ராசஸில் இறங்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கும் இன்றைக்கி வடை தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். உளுந்த வடை அவ்வளோ நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. மார்னிங்கில் வந்து நாங்கள் சாப்பிட்லைனாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக மாவரைச்சி ஒரு 2 வடையாச்சும் போட்டு கொடுப்போம் அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்போல்லாம் எங்கள் வீட்டில் பொங்கல் செய்கிறாங்களோ அன்றைக்கி வந்து சாம்பார் வடை கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து 2 வடை எடுத்து சாம்பார் ஊற்றி சாம்பார் வடையாகவே ரெடி பண்ணி வச்சுருவேன். சாப்பிடும்போது சாப்பிட்டுக்குவேன், இல்லை வடை செஞ்சுட்டு இருக்கும்போதே சாப்பிட்ருவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சாம்பார் வடை. சட்னி செய்யலை. அண்ணா வெளியில் போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். ஸோ செய்யணும்னு தோணல. அண்ணாவுக்கு தான் சட்னி பிடிக்கும். ஸோ நாங்கள் செய்யலை. குழந்தைங்களுக்கு அதான் ஊட்டினோம். வடை கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் தோசை ஊட்டி விட்டுட்ருந்தேன். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. லன்ச் பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸும் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ரைஸு. மெயினாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நிறையா இருந்தது. ஸோ உருளைக்கிழங்கு வச்சுட்டு கொஞ்சமாக கேப்சிகமும் பீன்ஸும் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு பண்ணாமல் உரலில் வந்து நசுக்கி போட்டிருக்கேன். அதனால் வந்து அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த டெக்ஸ்சரு. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நாள் பருப்பு சாதத்துக்கும் தக்காளி சாதத்துக்கும் இந்த மாதிரி உரலில் தான் இடித்து போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைத்தா வந்து வெள்ளரிக்காய் வச்சு தான் பண்ண போகிறேன்.
வெங்காயம் வந்து பண்ணலாம், பட் வெள்ளரிக்காய் ஒன்று இருந்தது, ஸோ அதை வச்சு பண்ண போகிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வணக்கி விட்டுறலாம். மசாலாலாம் போட்டுட்டேன். ரொம்ப மைல்டாக தான் மசாலா போடுறேன், ஏன்னா குட்டீஸ்க்கும் இதே தான், ஸோ அவங்களுக்கும் கொடுக்கணுன்னு மைல்டாக போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் பார்த்திங்கன்னா சீரக சம்பா தான். இந்த மாதிரினாவே எங்களுக்கு லைட்டாக வந்து என்ன சொல்கிறது, வெரைட்டி ரைஸ்னாவே எங்களுக்கு வந்து சீரக சம்பா தான். பிரியாணினாலும் சீரக சம்பா தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீரக சம்பாவில் தான் பிரியாணி செய்வாங்க. இங்கே சென்னையில் தான் ஃபுல்லாக பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக பொலப்பொலன்னு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப மைல்டாக மசாலாஸ் போட்டனால கலரும் வந்து லைட்டாக தான் இருக்குது, பட் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாதத்தை பொறுத்த வரைக்கும் உப்பும் காரமும் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸ்பைசஸ் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது மசாலா வந்து நிறைய வேணால் நிறைய போடலாம், கம்மியாக வேணால் கம்மியாக போடலாம். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நெய்யும் போட்டு கிளறி விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், லஞ்ச் முடிஞ்சுது. இது வந்து ரைத்தாவோட, அதாவது வெள்ளரிக்காய் ரைத்தாவோட சர்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் எங்களோட லஞ்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்சு. ஈவினிங் வந்து பார்ட்டிக்கு போகிறோம், ஸோ அதனால் கொஞ்சம் மைல்டாகவே சாப்பிட்லான்னு. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து சேல்ஸ் ஆகாது, வடை தான் சேல்ஸ் ஆகணும். ஸோ வடை தான் நல்லா காலியாச்சு, மிச்சம் ஒன்றுமே இல்லை. பொங்கல் வந்து நிறைய வந்து லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே வந்து பக்கோடா பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ரொம்ப சிம்பிள். இது எப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்சியில் போட்டு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, ஜஸ்ட் வந்து ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கணும். பல்ஸ் விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அது வந்து ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தெரியும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது பார்த்திங்களா, அப்படியே கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது ஓகே, நோ ப்ராப்ளம். அதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ மாற்றினதுக்கப்புறமா ரொம்ப ஸ்டிக்கியாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நானும் இப்போ அரிசி மாவு சேர்த்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஸ்டிக்கியாக தான் தெரியுது. இது பார்த்திங்கன்னா வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. மீதி காரத்துக்கெலாம் வந்து ஆல்ரெடி மிளகு இருக்குது, அதனால் ஒரு பச்சை மிளகா போதும். பொங்கல்லே மிளகு சீரகம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதெல்லாம் போதும், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் யூஸ்வலாக வந்து வெறும் சாதத்தில் தான் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டு சாப்பிடுவேன். ஸோ வெறும் சாதம் மீதமாயிருச்சுன்னா இன்றைக்கி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கலில் செய்கிறது. ஸோ கொஞ்சமாக வந்து எனக்கே ஒரு ஐடியா இல்லை நல்லா வருமா இல்லையான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டு அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான் மெயினாக அரிசி மாவு போட்டேன். பார்க்கும்போதே பாருங்கள், நார்மலான ஒரு பேட்டர் மாதிரி ஆயிடுச்சு. பக்கோடாக்கெலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஐடியா, வேஸ்ட் ஆகாது. நம்மளும் ஈவினிங் டைமில் ஏதோ ஒன்று சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். அப்புறமா வந்து இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம். பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அரிசி மாவுனாலையா இல்லை பொங்கல்னாலையான்னு எனக்கு தெரியல. வேறு யாருக்காவது, அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்கன்னா எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள், இது எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இது வேஸ்ட் ஆகலை, சாப்பிட்டுட்டோம், பட் ஸ்டில் எண்ணெய் கொஞ்சம் இருந்தது, சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு போட்டேன், அப்படி இருந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, பட் செம்ம கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அதாவது அரிசி மாவு கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா, ஸோ சூப்பராக இருந்தது. பட் ஸ்டில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு நாங்கள் ஈவினிங் வந்து பார்ட்டிக்கு போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டிக்கு தான் போகிறோம். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டோட செகண்ட் டாட்டருக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆமாங்க, வாங்க போகலாம். அவ்வளோதான், நாங்களாம் கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லியிருக்கு. நாங்கள் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம், போயிட்டு காமிக்கிறேன். பாய். அவ்வளோதாங்க, நம்ம பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ரீச் ஆயாச்சு. கேக் வந்து கட் பண்ண போகிறாங்க. கட் பண்ணும்போது வீடியோ காமிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டை பற்றி சொல்லணுன்னா, நானும் இவளும் வந்து 22 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸு, அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு. டச்வுட் லைஃப் லாங் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். எங்கள் ஃபேமிலிஸும் ஃப்ரெண்ட்ஸு. அஃப்கோர்ஸ் வந்து நானும் அவ்வளோ ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ்னால் எங்கள் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒன்று அவள் என் வீட்டில் இருப்பா, இல்லை நான் அவள் வீட்டில் இருப்பேன். எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கவே முடியாது, அப்படி தான். இப்போ என்ன அதிகமாக பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, பட் ஸ்டில் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி வில் ஆல்வேஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா, இவளுக்கு தான் பர்த்டே இன்றைக்கி. இந்த குட்டி பிரின்சஸ்க்கு செம்ம ப்ரிட்டியாக இருந்தா, அழகாக அந்த டால் மாதிரியே இருந்தா. அவளுக்கு பார்த்திங்கன்னா 2 பொண்ணுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கனிஷ்கா, இன்னொரு குட்டி தான் நைனிகா. இன்றைக்கி அவளுக்கு தான் பர்த்டே. இது பார்த்திங்கன்னா யூனிகார்ன் தீமில் பண்ணியிருந்தாங்க கேக்கு, ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது.
இங்க பாருங்க அப்படியே ஹலோ பண்ணி கேக்கு இல்ல ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ இங்க பாருங்க அவ்வளோதாங்க. கேக்கை வந்து ஒரு கட்டு கட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பிரியாணி. டின்னர் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்புற நேரம் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அப்பா பொண்ணு வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் விளையாண்டுருக்காங்கன்னு. எங்கள் ஃப்ரெண்டு போட்டு அண்ணனை அடித்து நவுத்துறா. அவ்வளோதாங்க. ஃபங்க்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா சம்யுக்தாவும் சரி ஆரியனும் சரி எங்கே போனாலும் உடனே யாரோடையும் ஜெல்லாக மாட்டாங்க. கடைசியாக தான் ஜெல்லாவாங்க. ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. இப்போ தான் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் வரவே மாட்டேன்னு ஒரே அழ வச்சு தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னமோ சமாதானம் பண்ணோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் எதோ சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆரியன்னா படுத்துட்டு அழுகுறான். கீழே படுத்துட்டு வரமாட்டேன்னு ஒரே அழுக. சம்யுக்தாவும் அப்படி தான், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னுது. ஸோ அந்த அளவுக்கு 2 பேரும் சேட்டை. பட் ஃபைனலி எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. எங்களோட டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தேன், நைனாவை அம்மாவெல்லாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோடய டே இப்படி தாங்க போச்சு. நீங்கள் எல்லோரும் இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய், டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பபாய், டேக் கேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.